பொங்கல் பச்சரிசி ஒரு உலக்கு எடுத்து 2 தடவை நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஜாரில் 1 ஸ்பூன் கல் உப்பு, 5 வரமிளகா. இதுலேயே அரிசியை தண்ணி வடித்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சி வந்துடுறேன். 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவி சுத்தமாக கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா துருவிட்டு வந்துடுறேன். துருவினதை ஜாரில் போட்டு மைய அரைச்சி வந்துடுறேன். பாத்திரத்தில் அரைச்சிட்டு வந்தால் அரிசி கலவையை ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்த கிழங்கையும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசி இதிலே ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு கலந்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழேயே ஒரு முக்கோணமாக தெரியும். அதில் இதோடைய பெரிய வீடியோ நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெரிய வீடியோக்கு போயிடும். அதில் தெளிவாக போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கங்க. இதில் நம்மளால் தெளிவாக சொல்லித்தர முடியல சின்ன வீடியோவில். வச்சிடலாம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் நல்லா புளிச்சிருக்கு, கலந்துக்கலாம். அரிசி அளந்த உலக்குலேயே 1 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். மாவு ரெடி. அரிசி அளந்த உலக்குலேயே 3 உலக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். பபுள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். கைவிடாமல் கெட்டலாம். கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஸ்லோ அந்த மாதிரி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வெந்த பதம் வந்தோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. தண்ணியில் கையை தொட்டுக்கங்க. இப்படி தொட்டு பாருங்க, கையில் ஒட்டலை, வெந்துருச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். முறுக்கு வச்சு போட்ட குழலில் மாவு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சூடாக புளிஞ்சிருங்க. எல்லாத்தையும் புளிஞ்சோன்னு காமிக்கிறேன். காய வச்சு உங்களுக்கு நைட்டு போல் காமிக்கிறேன். எல்லாம் காஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். எடுக்கிறேன் பாருங்க. ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா காஞ்சோன்னு காமிக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிறேன். என்ன காஞ்சிடுச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு 3 ஹோல் உள்ள முறுக்கச்சில் போடலாமேன்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். நல்லா வந்திருக்குது. செஞ்சு பாருங்கள் நீங்களும். இன்னொரு ஈடும் போடுறேன். இன்னொரு ஃப்ரெண்டு டைம் சேவ் ஆகும் முறுக்கச்சில பிழிஞ்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், 2மே நான் போட்டிருக்கேன். அப்பளம் மாதிரி தட்டியும் போட்டிருக்கேன், முறுக்கில் பிழிஞ்சியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலை யூஸ் பண்ணி வத்தல் வடகெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். குறிப்பாக இந்த மரவள்ளி கிழங்கு வத்தல் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம். யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, எல்லாம் அப்பள வத்தல் தான் செஞ்சுருப்பீங்க. இது போல் முறுக்கு வத்தல் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். மரவள்ளி கிழங்கு முறுக்கு வத்தல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.